பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கலாத்தியர்கள் நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை மிக கவனமாக படிக்கிறப்போ ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து வாழ்கிற வாழ்க்கை என்பது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல. இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரத்துல முடிக்கிறப்ப நாம சுயாதீனம் உள்ளவர்கள், அதாவது நாம் விடுதலை பெற்றவர்கள், யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக அமையக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறப்ப நாம் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளையாய் பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இயேசு கிறிஸ்துல ஒரு லிபர்ட்டி கிடைத்திருக்கிறது. நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்த பொழுது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி நாம் சுயாதீனம் பெற்றவர்கள் ஆகும். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த சுயாதீனம் என்பது லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீடம். அதை நம்ம வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஒரு கட்டுப்பாடு, ஏதோ ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை போல தெரிகிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுயாதீனமான வாழ்க்கை. நாம் விருப்பத்தோடு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்போடு நாம் அதை நடத்தி செல்கிறவர்கள் அந்த சுயாதீனத்தை, அந்த லிபர்ட்டியை நம்ம அனுபவிக்க முடியும். இப்ப இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு எச்சரிப்பு நம்ம வாசிக்கலாம் பாருங்க, கொஞ்சம் கூட தெளிவாக இருக்கும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்ப கிறிஸ்து நமக்கு சுயாதீன நிலைமையை உண்டாக்கி இருக்கிறார். திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள போய் மாட்டிடக்கூடாது. இங்க என்ன அடிமைத்தனம் அப்படின்னு கேட்டா, அதாவது கலாத்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப அவர்கள் தாங்கள் பாவி என்று உணர்ந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். அப்ப அவர்கள் ரட்சிப்பு அடைந்து விட்டார்கள். தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள். இப்படி இருக்கிறப்ப பவுல் பிரசங்கம் பண்ணிவிட்டு போய்விட்டார். அப்புறம் இந்த கள்ள போதகர்கள் வருகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே மட்டும் உங்களுக்கு ரட்சிப்பு வந்து விடாது, மாறாக மோசையினால் எழுதி கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த உபதேசத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய ரட்சிப்புக்கு தேவையில்லாதவர், நீங்கள் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுவீர்கள் என ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 2:4. கலாத்தியர் 2:4. இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு சுயாதீனம். நான் சந்தோஷமா சொல்லுவேன், நான் பாவியாக இருந்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைத்த விசுவாசத்தினாலே நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் என்னை மன்னித்திருக்கிறார். சந்தோஷமா நான் சொல்லுவேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 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 இல்ல, நீங்க மோசையினுடைய பிரமாணங்களை கை கொண்டால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ஒரு பக்கத்துல அவங்க சொல்றது, இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லுகிறார் உங்களுடைய ரட்சிப்புக்கு. இது நமக்கு சீரியஸா பார்க்கணும். ஆனா கிறிஸ்துவ எனக்கு சுயாதீனம் உண்டாய், நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நித்திய வாழ்வு கிடைத்திருக்கிறது, நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு மரித்தால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே போவேன் என்கிற அந்த எனது ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கு. அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப நீங்க கேட்கலாம், அதன் பிறகுள்ள வாழ்க்கை, இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அல்ல, எனக்காக ஜீவனை கொடுத்து என் மீது அன்பு கூர்ந்த கர்த்தர் மீது நான் அன்புள்ளவனாக அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடினமான வாழ்க்கை அல்ல, அன்போடு நான் செய்யக்கூடிய வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுங்களா, அன்பால செய்வதெல்லாமே, அன்பின் அடிப்படையில் செய்வதெல்லாமே லகுவாகத்தான் இருக்கும், அது கட்டளையாக இருக்காது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலைத்துக் கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு
விடுதலை, சுயாதீனத்தை தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு இது. இப்ப அந்த கள்ளப்போதகர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், 2வது வசனம் வாசிங்க, 5:2. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அன்னைக்கு இருந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தேவையில்லை இல்ல. அப்ப அதனால மறைமுகமான செய்தி. நேரடியாக கிறிஸ்து உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக, கிறிஸ்து தேவையில்லை என்று சொல்வதற்கு பதிலாக வேறொரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் என்ன சொல்கிறார்னா, கிறிஸ்து உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவரை நம்புகிறதுனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. நீங்க விருத்த சேதனம், ஆனா பவுல் சொல்றாரு அப்படி அல்ல. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்க புரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உபவாசம் பண்ணணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சபைக்கு போகணும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தசமபாகம் கொடுக்கணும். இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறாருன்னா, உங்களுடைய ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம். அது நமக்கு தெரியாது. ஆனா கலாத்திய நிருபம் படிக்கிறப்ப தெரியும். இல்லை, நம்ம ஒரு நாள் வந்து தேவ சமூகத்துல போய் நிக்கிறோம்னு வைங்களேன், கர்த்தருடைய சமூகத்துல. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் மீது உள்ள அன்பினாலே நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரிடத்திலும் ஒரு கேள்வி கேட்கப்படும், நீங்கள் எப்படி தேவ சமூகத்துக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர் மேல் கொண்ட விசுவாசத்தினாலே நாங்கள் தேவ சமூகத்துல இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்ப சொல்ற விருத்த சேதனத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பண்றதும் ஒரு பிரயோஜனம் இல்லை, பண்ணாம இருக்கிறதும் இல்லை. கிறிஸ்து உங்களுக்கு பிரயோஜனம், கிறிஸ்துனாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. 3வது வசனம், இந்த பைபிள்ல வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது இல்ல, அதுல வந்து கை கொண்டால் முழுதும் கை கொள்ள வேண்டும். அப்படி ஒரு இது இருக்கு, முழுதும் கை கொள்ள வேண்டும், அதுல நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் அதனால விளைவு வரும். நீங்கள் ஏதாவது ஒன்றை கை கொண்டு விட்டு நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அது பெரிய தவறு. அதுதான் இந்த பிரமாணத்தினுடைய இது. 3வது வசனம் படிங்க. மேலும் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நீங்க பைபிள்ல தேவனுடைய பிரமாணங்கள் நிறைய இருக்குது. நான் விருத்த சேதனம் மட்டும்தான் கீழ்ப்படிவேன், அது மட்டும் செய்தா போதும், அதை பெருமையாக நினைத்தார்கள். பவுல் கூட ஒரு காலத்துல ஆண்டவர் அவரை பிடிப்பதற்கு முன்பாக என்ன சொல்றாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண, அதை பெருமையா பேசுவாங்க. விருத்த சேதனம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் மற்ற பிரமாணங்களை தங்கள் வாழ்நாளில் முழுவதும் கை கொள்ள வேண்டும். அது வந்து சட்டத்துடைய ஒரு பகுதி, இடையில விட்டுட்டு போக கூடாது. அது எந்த மனிதனாலேயும் முடியாது. ஒரு பிரமாணத்தை மீறினால், ஒரு சட்டத்தை மீறினால் எல்லாவற்றையும் மீறினதுக்கு சமம். இவ கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக என்பது நியாயப்பிரமாணம். நான் கொலை செய்ய மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், ஆனால் பொய் சாட்சி சொல்லுகிறவனாக இருந்தால் ஒரு கட்டளை தானா எல்லாவற்றையும் மீறினதுக்கு சமம். அப்ப இங்க யூத போதகர்கள் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க நியாயப்பிரமாணம், மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால்தான் ரட்சிக்கப்படுகிறது. அதுக்கு முடியாத காரியம். அதனாலதான் நம்மால் ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்தார்னா அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அது குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள், தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் அங்கு சொல்ல கொடுக்கப்படும் பாருங்கள். இப்ப அடுத்த வசனத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். அப்படின்னா எப்படி அர்த்தம்னா, நீதிமான்கள் நான் தேவனுக்கு முன்பாக நான் உகந்தவனாக, குற்றமற்றவனாக, குற்றவாளி அல்ல, நிரபராதியாக நான் நிற்பதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி நான் இதெல்லாம் செய்து தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன்னா தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று யாராவது முயற்சி பண்ணினால் மறைமுகமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கிருபை எனக்கு தேவையில்லை, நான் எல்லாவற்றையும் என்னுடைய சுயபலத்தினாலே பார்த்துக் கொள்வேன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். தேவ கிருபை எவ்வளவு பெரிது. நம்ம எல்லாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்பது
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது தேவ கிருபை. அப்ப நம்ம விசுவாசித்தோம். தேவ கிருபையும் நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது இல்லையா? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக கண்டார் என்னெல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்பட்டு அதன்படி நான் தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்று சொன்னால், தேவன் நமக்கு அளித்த கிருபையிலிருந்து நாம் விலகி சென்று விட்டோம், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விட்டோம் என்று அர்த்தம். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், Galatians 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. அப்ப எதுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்? நீதியானதுன்னா நான் தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்வது என்னுடைய செயலின் அடிப்படையில் வருமானால் கிறிஸ்து எதுக்கு மரிக்க வேண்டும்? அவர் வர வேண்டிய அவசியம் இல்லையே, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, அவரை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே. ஆண்டவர் சில கட்டளைகளை எழுதிவிட்டு இதன்படி நீ செய்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எழுதியிருக்கலாமே. அதுவே நாம் இதை புரிந்திருக்க வேண்டும். பவுலுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியும், இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு தெரியாது. அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிற வேளையில இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளப்படுகிறார். என்னுடைய நண்பர்கள் சில இடத்துல நான் தெரிந்தவருடைய, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எப்படின்னு கேட்டா, நாங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணியை கொடுக்கிறதா நான் ரட்சிக்கப்பட்டேன். அது எப்படி சொல்ல முடியும்? வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை நீக்கும்படியாக நம்மை ரட்சிக்க முடியாது. அவர் மீது கொண்ட விசுவாசமே நம்மை ரட்சிக்கும். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்ற, நேய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்தீர்கள். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் பாருங்க, நம்ம விசுவாசத்தினால் நிற்கிறோம். அடுத்த வசனம் படிங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்ற ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று சொன்னால் எப்படின்னா, நாங்க ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்போம், தேவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் நிற்போம் என்று, நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அவர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்வார், நீதி கிடைக்கும். நாங்கள் குற்றவாளிகளாக அல்ல, நீதிமான்களாக அவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்போம் என்கிற விசுவாசத்தோடு நம்ம இப்ப காத்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற போகிறது. விசுவாசம் தான் காரணம் என்பதை பார்க்கிறோம். இப்ப பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சுயாதீனத்தை நம்ம இழக்கக்கூடாது. சுயாதீனம் என்றால் என்னன்னா, இந்த சுயாதீனம் அன்பினாலே வரக்கூடியது. இப்ப நீங்க கேட்கலாம், சரி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டளை இதெல்லாம் கை கொள்ள வேண்டாமா? கை கொள்ள வேண்டும். ஏன் கை கொள்ள வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்டதுனால கை கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டதுனால, ரட்சிக்கப்படுவதற்கு கை கொள்வதில்லை, ரட்சிக்கப்பட்டதினால் கை கொள்ள வேண்டும். புரிந்தல்ல? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டேன், அதனால நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது கண்டிப்பா செய்து ஆகணும். ஆனா இது அடிமைத்தனத்தினுடைய ஒரு அதல்ல, அடிமையாக இருப்பதல்ல, மாறாக இப்ப நான் கீழ்ப்படிவது என்னன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில, அவர் மேலுள்ள அன்பினால இப்ப நான் என்ன செய்யறேன்னா, தேவனுடைய கட்டளையை என்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறேன். இதுலதான் நான் என்னுடைய சுயாதீனம் வெளிப்படுகிறது. அதாவது நான் சுதந்திரமாக செய்கிறேன், வற்புறுத்தலின் பேரில் அல்ல, அன்பின் அடிப்படையில் செய்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை விளக்குறதுக்கு இந்த வசனத்தை படித்து விட்டு நான் பழைய ஏற்பாட்டுல ஒரு இது சொல்றேன் பாருங்க. இப்ப கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்திலே விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எது மதிக்கப்படும்னா, அன்பினால் செயல்படுகிற விசுவாசம் தான் உதவும். அன்பினால், அதுதான் நம்ம பாருங்க, ஒருவர் மீது நான் அன்பு கூறுகிறோம் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த நபருக்கு நாம் செய்கிற பணிவிடை எல்லாமே அது அடிமைத்தனமாக இருக்காது, மாறாக அது பெரிய சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதனால நான் அவருக்கு இந்த காரியத்தை செய்கிறேன் என்று. அதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் என்றால் அதுதான்.
நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை அடித்து போடுவார், என்னை நரகத்தில் தள்ளி விடுவார், இல்லவர்கள் என்னை தண்டிப்பார் என்பது அல்ல. மாறாக அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினாலே அவரை சேவிப்பதற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, அவருக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் நமக்கு கிறிஸ்துவிலே கிடைத்திருக்கக்கூடிய சுயாதீனம், அன்பின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்துல அங்க இந்த வேலைக்காரர்களை அமைத்துக் கொள்வதை பற்றி சட்டத்திட்டம் இருக்கிறது. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எபிரேயர் அல்லது ஒரு யூதர் ஒரு இஸ்ரவேலன் தனக்கு ஒரு வேலையாளை வாங்குகிறான்னு வைத்து, கான்ட்ராக்ட், ஒப்பந்த வேலையாள். படித்து பாருங்கள், யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து படிங்க. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தான் ஆனால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தான் ஆனால் அவன் பெண் சாதியோ அவனோடே கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவன் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். சரி, இது பிரமாணம். இது பிரமாணம். இப்ப 7 வருஷம் ஆனோன்னா அவங்களுக்கு விடுதலை. ஆனால் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேலைக்காரன் தன்னுடைய மனதுல ஒரு காரியம் சொல்றான். என்ன சொல்லுகிறான் பாருங்க. இதுவரையில அவன் அடிமை, 6 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து 7ஆம் ஆண்டு விடுதலை கிடைக்குது. ஆனா இப்ப அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, 5ஆவது வருஷம். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் சாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போகும் மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வான். ஆனால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்திலே அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒரு டைம்ல 6 ஆண்டுகள் அவன் அடிமையா இருக்கிறான். இப்ப விடுதலை போகிற நேரத்துல அவன் சொல்லுகிறான், இல்லை, நான் என் எஜமானை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், அதனாலே நான் விடுதலை ஆகி போக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்வானே. இது எதனால? அன்பினால. அப்ப அந்த எஜமான் அவனை அழைத்து கொண்டு போய் நீதிபதிகளுக்கு முன்பாக நிறுத்தி அவனுடைய காதுல ஓட்ட போடுவாங்க. முன்னால் அவன் அடிமையா இருந்தான், இப்பொழுது அவன் அடிமைதான். ஆனால் இப்பொழுது அந்த எஜமானை சேவிப்பது என்னன்னா அவுட் ஆஃப் லவ். அந்த காதுல உள்ள ஓட்டையை பார்க்கிறப்ப அவனை அடிமை என்று சொல்ல மாட்டார்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா, இவன் தன்னுடைய எஜமான் மீது அன்பு கூர்ந்து அவருக்கு சேவை செய்கிறான். முன்னால அவர் ஒரு அடிமை, இப்ப அன்பினாலே சேவை செய்கிறார். இப்ப நம்ம வருவோம் பாருங்க. இப்ப கலாத்தியர் படிக்கிறப்ப இதுதான் நம்முடைய மனதுல வரும். நம்ம கிறிஸ்துவுக்குள் சுயாதீனம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். விடுதலை ஆக்கி அவருக்கு நமக்கு என்ன சுயாதீனம் தந்திருக்கிறார். நம்ம வேணா போயிடலாம் எங்கேயாவது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, ஐயோ, என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு, அவருக்கு நான் என்ன செய்வது? நான் அவர் மீது உள்ள அன்பினாலே என் வாழ்நாள் முழுதும் அவரை சேவிப்பேன் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த மனநிலை வந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படி. இப்ப நம்ம சேவிக்கிறோம் எதனால? அவுட் ஆஃப் லவ். இப்ப அந்த அடிமை நீங்க நினைச்சு பாருங்க, அவன் தெருவிலே நடந்து போகிறப்ப காதுல ஒரு ஓட்டை இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த மனிதன் எஜமானை நேசிக்கிறான், அதனால தன்னை அவருக்கு சேவகம் எழுதி கொடுத்து விட்டான், அந்த எஜமானுக்கு அவன் கீழ்ப்படுத்தி நடக்கிறான். அவன் நம்பி எங்கேயும் விடலாம். எஜமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவன் என் மீது உள்ள அன்பினாலே என்னை சேவிக்கிறான் என்பது அர்த்தம். மற்றபடின்னு அப்படி இல்லை. அவன் சட்டத்தின்படி ஒரு அடிமையாக இருந்து அவனை எப்பவுமே கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்கிறானா, வேலை செய்யவில்லையா, அவனை தண்டிக்க வேண்டும். இப்ப அப்படி இல்லை. அவன் அன்பினாலே வேலை செய்கிறான், எனக்கு சேவை செய்கிறான். அது அவனும் அடிமைத்தனம் இருக்காது அவனுடைய இருதயத்துல. அதே மாதிரி எஜமானுக்கு கஷ்டமா இருக்கு. சோ இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம
கிறிஸ்து 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே என்ன செய்யும்? உதவும். இப்ப நான் கேட்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரும் ஆண்டவரமா ஏற்றுக்கொண்டிருக்கேன்ல, அவருக்கு எப்படி நம்ம சேவை செய்கிறோம்? அன்பினால செய்கிறோமா, இல்லாட்டா அவுட் ஆஃப் கம்பல்ஷனா? ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருகிறதுக்கு நாம் செல்கிறோம் இல்ல, அவுட் ஆஃப் லவ்ல செல்கிறோமா, இல்லாவிட்டா அவுட் ஆஃப் கம்பல்ஷனா? ஞாயிற்றுக்கிழமை நான் சபை கூடி ஆராதிப்பதற்கு போகவில்லை என்றால் ஐயோ கர்த்தர் அடித்து போடுவார் அப்படி பயந்து போறோமா, இல்லமா அன்புல போகிறோம்? கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து வாழ்க்கையில கடைபிடிக்கிறப்ப அன்பினாலே வாசிக்கிறோமா கர்த்தர் மீது உள்ள? இல்லாவிட்டால் அவுட் ஆஃப் கம்பல், வேற வழி இல்லை, காலையில் 4 மணிக்கு எழும்பி நான் படிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு நான் ஏதாவது கஷ்டம் வந்துடும் அப்படின்னு செய்தா அடிமை. தேவ வசனம், ஏதாவது ஒரு வசனம், இப்ப பைபிள்ல சொல்லப்பட்டு ஒரு வசனம் சொல்லுவோமே, இப்படி என்ன, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஐயோ பைபிள்ல சொல்லியிருக்கு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாதவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. அப்ப அந்த சட்டத்துக்கு பயந்து கனம் பண்றோமா, இல்ல அவுட் ஆஃப் லவ்? எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை நான் நேசிக்கிறேன். அந்த கர்த்தர் சொல்லுகிறார் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்கன்னா, நான் இப்ப கர்த்தர் மீது உள்ள அன்பினால தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறேன்னா அதான் லிபர்ட்டி, சுயாதீனம். அதான் சுயாதீனம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த சுயாதீனம் கிடையாது. ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எதுக்குன்னா பயந்து கீழ்ப்படுகிறாங்க. ஒரு நடுக்கம், கீழ்ப்படியலைன்னா ஏதாவது கஷ்டம் வந்துடும், ஏதாவது நஷ்டம் வந்துடும், இல்லாட்ட ஏதாவது சாபம் வந்துடும். அதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சுயாதீனம். நான் கிறிஸ்துவுக்கு அடிமைதான், சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த அடிமை தனது எனக்கு கிடையாது. இப்போ அன்பினாலே அவரை நான் சேவிக்கிறேன். அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா தேசத்துல முன்னால அடிமைகளை விற்கிற சந்தைகள் இருந்தது. அதாவது அமெரிக்காவுக்கு தோட்டத்துல வேலை செய்கிறதற்கு அடிமைகளை ஆப்பிரிக்காவில இருந்து வாங்கிட்டு வருவாங்க, நீக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்பிரிக்காவில இப்படி ஆட்களை விற்கிற சந்தை இருக்கும் அடிமைகளாக. அப்போ ஒரு 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 எஜமான் தன் ஒரு அழகான ஒரு பெண்ணை விற்பதற்கு அங்க கொண்டு வந்திருந்தாங்க சந்தையில. அவளும் பயந்துட்டே இருந்த, யார் என்ன விலைக்கு வாங்க போறாங்களோ. அப்ப அந்த வழியா ஒரு மிஷினரி போயிருக்கிறார். போனவர் என்ன பண்ணாரு, அந்த பெண் மீது இறக்கப்பட்டு அவளை அதிக விலை கொடுத்து வாங்கினார். அப்ப அந்த பெண் தன்னுடைய மனதில் நினைத்தாளாம், ஐயோ இவ்வளவு அதிக விலை கொடுத்து இவர் என்னை விலைக்கு வாங்குறாரு, என்ன கஷ்டப்படுத்த போறாரோ அப்படின்னு பயந்து இருந்தாரு. அப்ப அதிக விலை கொடுத்து வாங்கின அந்த மிஷினரி அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரா, நான் உன்னை அதிக விலை கொடுத்து வாங்கினது உண்மைதான், ஆனால் இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன்னா, நீ எனக்கு அடிமைதான், ஆனால் நான் உன்னை விடுதலை பண்ண போகிறேன், நீ எங்கே உனக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், நீ போய்விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலாம், இவ்வளவு அன்புள்ள ஒரு எஜமான் என்னை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிவிட்டு எனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறாரு, இவர் எவ்வளவு அன்புள்ளவர், இவரை விட்டு போவது எப்படி? அதனால அவன் பாதத்துல விழுந்து சொன்னாலாம், இல்ல உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவ்வளவு விலை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கி நீங்க விடுதலை பண்ண விரும்புகிறேன், உங்களுடைய உள்ளம் எவ்வளவு பெரியது, ஆகவே இன்று முதல் நாங்கள் உண்மை சேவிப்பேன் என்று சொல்லி தன்னை அன்பின் நிமித்தம் அந்த நபருக்கு அடிமையாக கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த அடிப்படையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் சேவிக்காவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உங்களுக்கு போர் அடிக்கும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும். அதான் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறப்ப கர்த்தர் மீது உள்ள அன்பினாலே எவ்வளவு வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சோமோ அதுக்குதான் பிரதிபலன் உண்டு. நீங்க கஷ்டப்பட்டு இல்ல வேற வழி இல்ல, இவரை அடிச்சு போடுவாரு, எனக்கு சாபம் வந்துடும், அப்படி இப்படின்னு கீழ்ப்படுகிறதெல்லாம் எண்ணப்படவே மாட்டார். இதுதான் சுயாதீனம். இப்ப நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்றால் அவர் மீது உள்ள அன்புல செய்தாதான் எனக்கு இது சுயாதீனமாக இருக்கு. இல்லைன்னா நான் நினைப்பேன் 8 மணிக்கு டெய்லி பைபிள் ஸ்டடி எடுக்கணுமா, வாரத்துல ஒரு நாள் நான் வெளிநாட்டுக்கு போனாலும் எடுக்கணும், அது என்ன? இல்ல கர்த்தர் மேல் உள்ள அன்பு, அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் பிரதிபலன் உண்டு. அதான் அதான் சுயாதீனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இன்றையிலிருந்து நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும்.
நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அன்பினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா, அன்பினாலே கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேனா, இல்லாவிட்டால் வேறு ஏதாவது நோக்கம் இருக்குமானால் இன்றைக்கு நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். வேற எந்த பிரயோஜனமும் இருக்கு. இதுதான் சொல்லப்படும். இப்ப நம்ம போலாம் பாருங்க, 7வது வசனம் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கலாத்தியா நாடுகள்ல போய் சுவிசேஷம் சொன்ன பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கு ஆரம்பமானது. அப்படி ஓட ஆரம்பித்தவர்கள் இப்ப பவுல் போதித்த சத்தியம் இல்லை, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? அப்படி இருக்கிறப்ப வந்துட்டாங்க. சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்துவால உங்களை ரட்சிக்க பண்ண முடியாது, மோசையினுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இப்படி ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பண்ணினவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல, உங்களை அழைத்த தேவன் இப்படி சொல்லவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லையா? கிறிஸ்து உலகம் முழுதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் நம்ம அழைத்த தேவன் சொன்னார். அதான் அழைத்தவராலே உருவாகவில்லை. 9வது வசனம், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பிக்கப்படும். நமக்கு தெரியல, இப்ப பெண்கள் நமக்கு வீட்டுல ஆகாரங்கள் இதுல தோசை இல்ல ஆப்ப இது பண்றப்ப அது புளிப்பதற்கு ஈஸ்ட் போடுவாங்கல்ல, கொஞ்சம் மாவு, நிறைய மாவு இருக்கு, கொஞ்சம் ஈஸ்ட் போட்டாலே எல்லாத்தையும் புளிச்சு வைக்கும். இது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு கொஞ்சம் ஈஸ்ட் தான் எல்லா மாவையும் புளிக்கப்படும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வார்த்தை, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தசமபாகம் கொடுக்கணும், முடிச்சா? அது சின்ன ஒரு இதுதான், தசமபாகம் கொடுக்கிற தப்பு ஒண்ணும் கிடையாது. ரட்சிக்கப்படணும்னா காணிக்கை கொடுக்கணும். அன்னைக்கு சொன்னாங்க ரட்சிக்கப்படணும்னா நீ விருத்த சேதனம் பண்ணணும். இன்னைக்கு ரட்சிக்கப்படணும்னா நீ கோயிலுக்கு போகணும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் எப்படியாவது சொல்லுவோம். அது கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அடிப்படையில் என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வேண்டாம் இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரத்துல அந்த ஜெயில் அதிகாரி கேட்பாரு, யார்கிட்ட கேட்பாரு? பவுல்கிட்ட கேட்கிறாரு, சகோதரன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரே பதம், ஸ்ட்ரைட் ஆன்சர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்படுவா ஞானஸ்நானம் என்று ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுவாங்க. கிடையாது, இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்றோம். அதுக்கு ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா ஒட்டுமொத்த தெய்வீக சத்தியத்தையும் அது அப்படியே குளறுபடிக்குள்ள கொண்டு வந்துடும். அதான் கொஞ்சம் புளித்த மாவு அனைத்தையும் புளிக்க பண்ணும். அது சமையலறையில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல, கிறிஸ்துவ உலகத்திலே நடக்கக்கூடிய காரியம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். பெரிய ஆக்கினை தீர்ப்பு. இதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. இயேசு கிறிஸ்துவை நேரடியாக வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். அதுக்கு பதிலாக வேற காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்வாரு, அவர்கள் கண்டிப்பா அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. சங்கடமான காரியம். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 11. சகோதரரே படிங்க. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடர்கள் ஒளிந்திருக்குமே. பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் பிரசங்கித்த கிறிஸ்து யாரு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கித்தார். வேற எதையுமே நீங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 14 வருஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக பவுல் எல்லாருக்கும் முன்பாக பிரசங்கம் பண்ணுகிறார். அதுதான் செய்தி. நம்ம பெரிய சில கோட்பாடுகளை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள்.
இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தனாலதான் பவுலுக்கு இவ்வளவு பிரச்சனை. யூதர்கள் நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. நீங்க இயேசுவை கர்த்தராய், இயேசுதான் கிறிஸ்து, அவர் மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அவரை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர் பிரசங்கித்ததுனால யூதர்கள் அவரை சென்ற இடத்திலெல்லாம் துன்பப்படுத்தினார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, பவுல் விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பவுல் ஏன் விருத்த சேதனம் வேண்டாம்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு விருத்த சேதனம் தேவையில்லை. ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதும், விருத்த சேதனம் தேவையில்லை. ஆனா யூதர்கள் என்ன பண்ணாங்க, அவரை துன்பப்படுத்தினார்கள். அத அவர் சொல்றாரு, நான் துன்பம் வேண்டாம், அந்த விருத்த சேதனத்தை பற்றியே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு வீணா நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும்? அத சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கித்தவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இயேசு சிலுவையில மரித்தார் என்பதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. வாங்க எல்லாரும் வாங்க, ரட்சிக்கப்படணுமா, விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. யூதர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே. கேட்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அடுத்த எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க, 12வது வசனம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை இந்த குழப்பமா உங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்கள் மனதை எடுக்க விரும்புறாங்க பாருங்க. கிறிஸ்து உங்களுடைய ரட்சிப்புக்கு போதுமானவர் அல்ல. மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் விருத்த சேதனம் பண்ணினால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நீங்கள் உபதேசம் பண்ணினார்கள். அவர்கள் செத்து போனால் பரவாயில்லை என்கிறார். தரிப்புண்டு போனால் எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மேடைகள்ல இதான் பிரசங்க. சுவிசேஷ கூட்டம்னு போட்டுட்டு, மனிதன் நீ இதை செய்தா ரட்சிக்கப்படுவ, இங்க வந்தா ரட்சிக்கப்படுவ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படி விசுவாசிக்கிறவன் என்னுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய யாரும் பேசுறீங்க. ரொம்ப கவனம். பவுல் சொல்றாரு, அவன் தரிப்புண்டு போனா நலமா இருக்குன்னா, அவன் செத்து போனா நலமா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பை அடைவான், காலம் ஒரு நாள் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பிதாவாகிய தேவன் அனுப்பி அவருடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அதுல ரட்சிப்பு இல்லை, அது ரட்சிப்பு கிடையாது. வேறு காரியங்களை நீங்கள் கை கொண்டால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிற அனைவருக்கும் தண்டனை உண்டு. அனைவருக்கும் தண்டனை. நான் புரிந்து கொள்ள வேண்டியத சொல்லுகிறப்ப எனக்கு வேதனையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு வேதனை ஆவியானவர் எவ்வளவு மன உருக்கத்தோட இதை எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில நீ உங்கள் ரட்சிப்பை குறித்து யாராவது கேள்வி கேட்டால், எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியணும், நான் பாவியாக இருந்தேன், என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக, என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் என்னுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறேன்னு ஆணித்தரமா சொல்லணும். வேற எதுவும் சொல்லக்கூடாது. நான் இந்த சபைக்கு போனதுனால ரட்சிக்கப்பட்டேன், இந்த சபையினால ரட்சிக்கப்பட்டேன், காணிக்கை கொடுத்தனால ரட்சிக்கப்பட்டேன், அதை செய்ததுனால, தான தர்மம் பண்ணனால ரட்சிக்கப்பட்டேன். இல்ல, நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டிருப்பதனாலே ஆண்டோடைய கட்டளைக்கு நான் ஒவ்வொன்றுக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன், அவர் மேல் உள்ள அன்பினாலே. அதுதான் லிபர்ட்டிங்க, அதுதான் சுயாதீனம். சுயாதீனம் இல்லையா? ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்றீங்க, எப்படியாவது ரட்சிக்கப்படணும் இல்ல அப்படின்னா, அப்படி சொல்லாரு. ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் போதும். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேலுள்ள அன்பினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருப்பதனாலே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அதனால அவரை நான் சேவிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். அது அவுட் ஆஃப் லவ், அதான் முடிஞ்சு போச்சு. அன்பினால் ஊழியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார்ல, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதுதான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்ப 13வது வசனத்தை படிங்க. இப்ப சுயாதீனம் சொன்ன என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவதான் நமக்கு சுயாதீனம் இருக்கு, அதனால எப்படியும் நம்ம வாழலாம், எதையும் நாம் செய்யலாம்னு சொல்லுவோம். நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீனம் இருக்கு, அதனால பாவம் செய்யலாமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, 13வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே
ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நம்ம ஆண்டவர் நமக்கு வந்து சுயாதீனம் தந்திருக்கிறாரு. ஆனால் இந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏற்ற பிரகாரம் நம்ம இது பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, தீமை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சுயாதீனம் தந்து விட்டார். சரியா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அதிகமா இருக்கிறேன். அதனால வந்து அந்த சுயாதீனத்தை, அந்த உரிமையை நான் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. எனக்கு ஃப்ரீடம் இருக்குதுங்க, அதனால நான் நடுரோட்டில் நடக்கலாமா? என்னுடைய ஃப்ரீடம் எதுக்கு அப்படின்னா என்னுடைய உயிரை பாதுகாக்கணும். இல்லைன்னா சாலை ஓரத்துல நடக்கணும். எனக்கு ஃப்ரீடம் அதனால நான் இஷ்டப்படி நடப்பேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய ஃப்ரீடத்தை, சுயாதீனத்தை சரியான முறையில், அதாக சொல்லப்படுறது, உங்கள் சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது. என்ன செய்யணுமா? அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். இப்ப எனக்கு கிறிஸ்து சுயாதீனம் தந்து விட்டார். நான் சுயாதீனம், யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் மேல் உள்ள அன்பு இருக்குல்ல, அது எனக்கு அந்த சுயாதீனத்தை நான் உங்களை சேவிப்பதற்கு நான் பயன்படுத்த வேண்டும். உங்களை ஆளுகை செய்வதற்கு அல்ல, உங்களுக்கு நான் பணிவிடை செய்வதற்கு அன்பினாலே. இது வந்து சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரம் பயன்படுத்தக்கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா? எனக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? உறவினர்கள், கர்த்தருடைய பெயர்ல அநேக உறவினர்கள் இருக்கிறார்கள். எனக்கு நிறைய சுயாதீனம், அதாவது உரிமை கிடைத்திருக்கிறது. அனைவருடைய வீடுகளுக்கு போகலாம், அனைவர்கிட்ட ஃப்ரீயா பேசலாம், எல்லாமே நான் செய்யலாம். இதெல்லாம் எதுக்குன்னா அன்பினாலே அவர்களுக்கு சேவை செய்வதை ஒழிய அந்த சுயாதீனத்தை எனக்கு ஆதாயமாக நான் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதான் உண்டு. அதான் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், தவறாக பயன்படுத்தக்கூடாது. எனக்கு சுயாதீனம் கிடைச்சிட்டு அதனால அந்த சுயாதீன கட்டுப்பாடுக்குள்ளது. அந்த சுயாதீனத்தை அன்பின் அடிப்படையிலே ஒருவருக்கு ஒருவர் நான் ஊழியம் செய்ய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் பாருங்க, கொரிந்தியர்களுக்கு நிருபம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் எனக்கு எல்லாமே அனுபவிக்கலாங்க, அதான் சுயாதீனம் சொல்றது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் எல்லாம் தகுதியாயிரும். அதான் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆண்டவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார், எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனா அது எனக்கு தகுதியாயிரதல்ல. அதான் பார்க்கணும். எனக்கு தகுதியாக இருக்குமா? நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்தவன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறவன், கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறவன், எல்லாம் தகுதியாயிரு. அதே மாதிரி எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் நான் ஒன்றிற்கும் என்னது அடிமையானவன் அல்ல. அதான் உண்டு. சுயாதீனத்தை அன்பின் அடிப்படையில பிறருக்கு சேவை செய்கிறதா மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? பணிவிடை செய்வதாக, அந்த அன்பை பிறருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அந்த சுயாதீனத்தை பிறருக்கு நான் ஊழியம் செய்வதன் மூலமாக அன்பின் அடிப்படையில காண்பிக்க வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, 1 கொரிந்தியர் அதே இதுல 10ஆம் அதிகாரம் 23வது வசனம், 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் பக்தி விருத்தி எதுக்கு உண்டாகும்? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனா பக்தி விருத்தி உண்டாக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட. ரொம்ப அழகா எழுதுறாருல. எல்லாத்தையும் அனுபவி, நமக்கு சுயாதீனம் இருக்குது, ஆனா அது பக்தி விருத்தி உண்டாக்குமா என்று பார்க்கணும். சுயாதீனம் இருப்பதனால நம்ம எதுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது, அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு பார்க்கணும். இங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னா,
கிறிஸ்துல இருக்கக்கூடிய சுயாதீனத்தை எப்படி அனுபவிக்கணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகார 10 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. யாருக்கு நீங்க அடிமைப்பட்டவர்களும் கிடையாது. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும். இப்போ நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு நிறைய தெரிந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால இது எனக்கு நிறைய தெரிந்தவர்கள் நான் சொன்னதெல்லாம் அவங்க கேள்விப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை நான் அவர்களை ஆளக்கூடிய நிலைமைக்கு அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது. இவங்க எல்லாம் எனக்கு அடிமை, நான் சொல்றபடி கேட்பாங்க. அப்படி இல்லை. என்னுடைய சுயாதீனத்தை அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் என்றுதான் நான் பார்க்க வேண்டும். இல்ல எனக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த சேவிங்ஸ் எல்ஐசில எல்லாம் போடுவோம். சேவிங்ஸ் பிள்ளைங்களுக்கு பேர்ல இல்லாம எல்ஐசி ஆபீஸுக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க சார் அப்படின்பா. நான் சொல்லுவேன், நாங்க ஊழியர் செய்யறோம். அப்படியா? அவங்க கேட்க மாட்டது. உங்க சபையில எவ்வளவு பேர் இருப்பாங்க? நம்ம இவ்வளவு பேர் இருப்போம். சரி சார், நீங்க இந்த ஒரு சைட்ல ஒரு பிசினஸ் இருக்க கூடாதா? நீங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி எல்ஐசில போட சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கமிஷன் கிடைக்குமே. அப்படிங்க. இது என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சுயாதீனத்தை என்னுடைய மாம்ச இச்சை, என்னுடைய வருமானத்திற்கு நான் பயன்படுத்துகிறேன். அதான் மாம்ச இச்சைக்கு ஏதுவாக பயன்படுத்தாதீர்கள். எப்படி விசுவாசிகளை கொண்டு நான் ஆதாயப்படுத்தலாம்? விசுவாசிகளை எனக்கு ஆதாயம். அதாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒருத்தர் சொன்னாரு, அவருக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்ட வேண்டும். பேங்க்ல போய் லோன் கேட்டா நீங்க பாஸ்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு தர முடியாதுன்னு. அப்ப கடைசியா ஒரு ஐடியா கொடுத்தாங்களா, நீங்க உங்க சபையில உள்ள எல்லாருக்க பணத்தை எங்க சபையில டெபாசிட் பண்ண சொல்லி கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறேன், கட்டடம் கட்டுறது லோன் தர்றேன்ட்டாரு. சோ இவங்களுக்கு தான் தெரியுமே நிறைய விஷயம். கர்த்தர் சொன்னா நீங்க அங்க ஒன்று பணத்தை போடுங்க. இப்போ சொன்னாங்க, பணத்தை போட்டாங்க, லோன் கிடைச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாக பயன்படுத்து, தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் தன்னுடைய புத்தகத்திலே இதை பற்றி எழுதியிருப்பாரு. எனக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி வங்கியில சொன்ன பொழுது அவர்களிடத்தில் அவருடைய பணத்தை எல்லாம் வங்கியில இதை பண்ண சொல்லி அப்புறம் கட்டடம் கட்டப்பட்டது. அது எவ்வளவு தவறு. நம்முடைய கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பினாலே ஒருவருக்கு ஒரு சேவை செய்வதற்கு தான் சுயாதீனமே தவிர அவர்களை அடிமைப்படுத்துவதற்கோ அவர்களை மூலமாக ஆதாயத்தை பெறுவதற்கோ சுயாதீனம் கிடையாது. இப்ப சொல்ற அன்பினால செய்யறது என்பது ரொம்ப ஆச்சரியங்க. 14வது வசனம், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இப்ப அநேகர் கேட்பாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டாச்சு, ரைட். அப்ப ஆண்டவருடைய வசனங்களை நான் தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டாமா? நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சு, என்னுடைய பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது, இன்றைக்கு மரித்தாலும் பரலோகத்துக்கு போவனே. அப்படி இல்லைங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டாலே இந்த உலகத்திலே வாழ்கிறோம். உலகத்திலே வாழ்கிறதற்கு கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்து, சமுதாயத்துல வாழ்கிறோம், பிற மனிதர்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பிரமாணங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இப்ப அதை நம்ம நிறைவேற்ற வேண்டிய, எதற்கு? ரட்சிக்கப்பட்டதால நிறைவேற்றணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதனால நிறைவேற்றணும். கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டதுனால நிறைவேற்ற வேண்டும். அதை எப்படி நிறைவேற்றுறது? அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்றும் பட வேண்டாம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, அன்பினாலே நிறைவேற்றலாம். இப்ப என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? நியாயப்பிரமாணத்துல 2 பிரிவு இருக்குதுங்க. நீங்க யாத்திராவும் 20ஆம் அதிகாரத்தை வீட்டுல உட்கார்ந்து படிச்சீங்கன்னா முதல் பகுதி தேவனோடு உள்ளது, அதனுடைய பிற்பகுதி உடன் மனிதனோடு உள்ளது. இப்ப உடன் மனிதனோடு உள்ள சட்டத்திட்டங்களை நாம் எப்படி நிறைவேற்றுவது? அந்த மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி விடலாம். இப்ப ரோமருக்கு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் படி, ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதான் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல்
மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பெறாதீர்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரே வழி, நான் என்ன நேசி பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தால் எல்லா கற்பனையும் நிறைவேற்றி விடலாம். எப்படின்னு படிக்கிறோம், அதுக்கு வழக்கம் எனக்கு பாருங்க, அங்க படிங்க. எப்படி எனில் வாசிக்க. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இப்ப புரிஞ்சுட்டுல, பைபிள்ல இருக்கக்கூடிய கற்பனை, மனித சமுதாயத்துல மனித தொடர்போடு இருக்கக்கூடிய கற்பனை. இப்ப கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஒரு கட்டளை இருக்கிறது. இதை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? கொலை செய்யாமல் இருக்க முடியும்? நான் சக மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த மனிதனை கொலை செய்ய மாட்டேன். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, திருடாதிருப்பாயாக. எப்படி திருடாமல் இருக்க முடியும்? உடன் மனிதனை நான் சிநேகித்தால், அன்பு வைத்தால் அவனுடைய பொருளை நான் திருட மாட்டேன். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை என்னுடைய ஆக்க வேண்டும் நான் இச்சை கூட கொள்ளக்கூடாது. அந்த மனிதன் மீது அன்பு கூர்ந்தால் அவனுடைய பொருளை நான் இச்சிக்க மாட்டேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இல்லையா? விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க. அந்த மனிதன் மீது, ஒரு மனிதன் மீது நான் அன்பு கொடுக்கிறப்ப அவருக்கு விரோதமாக எப்படி நான் விபச்சாரம் செய்ய முடியும், துரோகம் பண்ண முடியும்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நான் ஒரு மனிதன் மீது அன்பு கொடுக்கிறப்ப, இல்ல அவனை நேசிக்கிறப்ப அவனுக்கு விரோதமாக பொய்யான காரியங்களை எப்படி சொல்ல முடியும்? இது மட்டுமல்ல, வேற எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு. அப்ப அன்பு, ஒரு மனிதனிடத்தில் சக மனிதத்தில் அன்பு கொடுக்கிறப்ப வேதத்தில் உள்ள பிரமாணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுகிறேன். அப்ப இதுக்கு எந்த அடிமைத்தனமும் கிடையாதுங்க. இது ரொம்ப விடுதலையான ஒரு இது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா அதுக்கு போதனைகள்லாம் கொடுக்குறாங்க. கடைசியில் சொல்லி சொல்லி விபச்சாரம்னா என்னன்னு கத்து கொடுக்குறாங்க. அன்பு கூறுகிறப்ப அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, உண்மையான அன்பு. திருடாதே, எப்படி திருடாம இருக்க முடியும்? அன்பு கூறுதான் பொருளை திருட மாட்டோம். அப்ப சக மனிதனிடத்தில் அன்பு கூறுவோம். அதான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே பிரமாணத்தின் மூலமாக நியாய பிரமாணம் அனைத்தையும் நிறைவேற்றி விடலாம். இதை விட்டுட்டு மனுஷன் கையும் காலையும் போட்டு அடிச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையை கடினப்படுத்தி விட்டானே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதான் கிறிஸ்துவில் உள்ள சுயாதீனம். அன்பின் பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால நாம் இப்பொழுது அடிமையானவர்கள் அல்ல. அன்பினாலே தேவ கட்டளை கீழ்ப்படுகிறதுனால நமக்குள்ளே ஒரு லிபர்ட்டி இருக்குது, சுயாதீனம் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு விடுதலையை தந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். முன்னால போய் சொல்லாது இருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப ஒரு மனிதன் மீது நான் அன்பு கூர்ந்தால் நம்ம அவரை பற்றி போய் சொல்ல மாட்டேனே. எவ்வளவு இருதயம் ஃப்ரீயா இருக்குது பாத்தீங்களா? அது ஒரு பெரிய அழுத்தமாக நமக்கு தெரியவில்லை, இல்லையா? அழுத்தமாக தெரியவில்லை. அன்பினாலே நியாயப்பிரமாணம் முழுதும் நிறைவேறப்படும். அதான் அந்த சுயாதீனம், கிறிஸ்துவுக்குள்ள உள்ள சுயாதீனம். அதாவது கிறிஸ்து நம்ம ரட்சித்து நீ இதை செய், இதை கண்டிப்பா செய், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிமையாக வைக்காத வண்ணம், இப்ப கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்து நம் மீது உள்ள அன்பை நாம் அறிந்து கொண்டதுனால, நாமும் கர்த்தர் மீதும் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைக்கு அன்பினாலே கீழ்ப்படுகிறப்ப நாம் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். We are enjoying the liberty in Christ because of the love. அன்பின் பிரமாணம். அதான் இப்படிப்பட்ட நிலைமையில கிறிஸ்து நமக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அதுக்கிடையில ஒருத்தர் சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா ரட்சிக்கப்பட மாட்ட, அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு ஆட்களை பயமுறுத்தி மனிதனுக்கு கீழ்ப்படிய முடியாத கட்டளைக்கு கீழ்ப்படிதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி கிறிஸ்துவை விட்டு இழுத்து செல்லக்கூடிய கூட்டம் அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சுக்கோங்க, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். இதை விட்டு இன்றைக்கு நிறைய பேருக்கு மாறி பேர் போட்டியும் பொறாமைகள் தான் அதிகமா இருக்கு. அதனால நீங்க படிச்சு பாருங்க 15வது வசனம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள், ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், உங்கள் சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்ய. இதை விட்டு போட்டி, பொறாமை, பிரசங்கத்துல போட்டி, இதுல எல்லாம் போட்டியா வச்சுட்டா அப்படியே அழிந்து போயிடும்.
அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அப்ப இங்க இந்த முதல் பகுதியில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய சுயாதீனத்தை அனுபவிப்பதற்கு அன்பு அவசியம். கர்த்தர் மேலும் நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறப்ப கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் நான் எளிதாக நிறைவேற்றி விடுகிறேன். இனி அடுத்து அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஆவியிலே நடத்தப்படல். ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறப்ப நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களை நிறைவேற்ற மாட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில உள்ள சுயாதீனத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதே கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்துல நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் இருக்கிறது வைஃபை வசதி உள்ள இடங்கள்ல தான் இருக்கிறேன். இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா அந்த டைமுக்கு நாங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய யாத்திரையில எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவதற்காக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வசனங்களை படிக்கிற வேளையிலேயே எங்களுடைய இருதயம் மிக சந்தோஷப்படுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவு விடுதலையான ஒரு வாழ்க்கை. உண்மைதான், நீர் எங்கள் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர். உம்முடைய பிரமாணங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர். ஆம்பிதாவே, அவைகளை எல்லாம் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் அடிமைகள் அல்ல, சுயாதீனர்கள். அந்த சுயாதீனத்தை நாங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே நாங்கள் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அது எங்கள் வாழ்க்கையின் பிராக்டிக்கலாக நாங்கள் அன்பு கூறுகிறப்ப பிறருடைய பொருளை திருட மாட்டோம். அன்பு கூறுகிறப்ப நாங்கள் பிறருடைய பொருளை இச்சிக்க மாட்டோம். அன்பு கூறுகிறப்ப நாங்கள் கொலை செய்ய மாட்டோம். அன்பு கூறுகிறப்ப விபச்சாரம் செய்ய மாட்டோம். அன்பு கூறுகிறப்ப பொய் சாட்சி சொல்ல மாட்டோம். வேறு எந்த பிரமாணம் இருந்தாலும் அன்பு என்கிற அந்த பிரமாணத்தின் மூலமாக உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிறது எவ்வளவு லகுவாண்டவரே. அப்படிப்பட்ட சுயாதீனத்தை கிறிஸ்துவிலை பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மிக கடினமாக, பாடாக, கஷ்டமாக நினைத்திருப்பார்களே. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது கடினம் என்று நினைத்திருப்பார்களே. ஆனால் அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட அன்பையும் பிறர் மீது கொண்ட அன்பையும் பரிசோதித்து பார்க்கத்தக்கதாக நீ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியை ஒழுங்குபடுத்தக்கூடிய கொட்டிவாக்க சபையாருக்காக ஸ்தோத்திரம். சபையில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சபைக்கு இந்த வசனங்கள் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்கள் தாவே. பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி. இதில் பங்கு பெற்ற எல்லாருக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடிகளை பங்கு பெறுவதன் மூலமாக உங்களுடைய வேதத்தையும் உண்மையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்தருளும். கவலை, கண்ணீர், கஷ்டம் இவைகளோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுத்தருளும். அவைகளை பேஸ் பண்ணுவதற்குரிய சக்தியை கொடுத்தருளும். வேதாகமத்திலே உண்மை குறித்திருக்க கேள்விகளுக்கு நீர் இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக பதிலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற அடியாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம். போதிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என்னுடைய சரீர அவயவங்களை அடக்கி ஆளும்படியான கிருபைகளை நீர் தாரும். கர்த்தர் வருகிறது வரையிலும் உமக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்தருளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென்.